நாம் தமிழர் கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் விலகி திமுகவில் இணைய போவதாக நேற்று வந்து சோசியல் மீடியாவில் ஒரு தகவலை பார்த்தேன். அதே போல இன்னைக்கு திமுகவுடைய அறிவாலயத்தில் 3000 பேர் வந்து திமுகவில் வந்து இணைஞ்சிருப்பதாக ஊடகங்கள்ல செய்தி வருது. அந்த செய்தி வந்த பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய ஒட்டுமொத்த கூடாரமும் காலியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் உடன்பிறப்புகளை வந்து பரப்பிட்டு வராங்க. உண்மையிலேயே வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து உடன்பிறப்புகளை வந்து சொல்ற மாதிரி எல்லாரும் வந்து கூடாரத்தை காலி பண்ணி திமுக போன்ற கட்சிகளை வந்து இணையறாங்களா அப்படின்னு குறித்தும், இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான், இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட 10 மடங்கு 20 மடங்கு அறிவாளி ரங்கராஜ் பாண்டே ஐயா எச் ராஜா, அவர் பேர் அறிஞர். தேசிய தலைவர் பிரபாகருடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகர் வந்து சீமான் அவர்கள் வந்து ஈழத்துல வந்து தலைவரை ஒரு 6 ஒரு 10 நிமிடத்துக்குள்ளதான் பார்த்திருக்க முடியும். அதே போல வந்து சித்தி மதிவாதினி அவர்களை வந்து சந்திப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்காது. அவர் சொல்ற மாதிரி வந்து அங்க வந்து விருந்து வைத்து புலிகள் வந்து சீமானை கவனிக்கிற அளவுக்கு அங்க சூழல் அந்த நேரத்தில் இருந்தில்ல அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகளை சீமான் மீது வைத்திருந்தாரு. அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து தொடர்ச்சியா ஊடகங்கள் வந்து சீமான்கிட்ட கேள்வி மேல கேள்வி எழுப்பும் போது அவர் போற போக்கில் கார்த்திக் மனோகரை ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் போறாரு. அந்த வார்த்தையை திமுக இன்னும் இதர அந்த திராவிட அந்த சித்தாந்தம் கொண்ட திராவிட திருபாளர்கள் வந்து சீமான் வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டாரு அப்படின்னு அவதூறை வந்து சோசியல் மீடியாக்கள்ல வந்து பரப்பிட்டு வராங்க. உண்மையிலேயே சீமான் வந்து என்ன பேசினார் அப்படின்னு குறித்தும், 1000 பேர் உண்மையிலேயே வந்து நாம் தமிழர் விலகி திமுகவில் இணைஞ்சாங்களா, அப்படி இணைவதற்கு யார் காரணம் அப்படின்னு குறித்தும், அதே போல சீமான் அவர்களும் தேசிய தலைவர் அவர்களும் வந்து ஒரு போட்டோவில் வந்து இணைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்குது. அந்த போட்டோ தான் வந்து ஒரு ஹைலைட்டான போட்டோ. அதாவது அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு அடையாளமாக திகழ்ந்த ஒரு போட்டோ. அந்த போட்டோவை வச்சுதான் வந்து பல இடங்கள்ல வந்து சீமான் வந்து ஈழத்தலைவரை வந்து அங்க சந்திச்சதுக்கான ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்டது. அந்த போட்டோவை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் அவர்கள் வந்து ஒரு 5-6 தினத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த எடிட் பண்ண அந்த ஹார்ட் டிஸ்கை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய மாணவரடி செயலராக இருக்கிற ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த ஹார்ட் டிஸ்கை வாங்கி வந்து சீமானுக்கு கொடுத்து வந்து ராஜீவ்காந்தி தானா அப்படின்னு குறித்துலாம் இந்த வீடியோவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்குறோம். வாங்க போலாம் வீடியோ. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபதரஞ்சியன், பெங்களூர்ல இருந்து. திரும்பிய பக்கம் எல்லாம் சீமான் 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 சீமான். அதாவது சோசியல் மீடியாவான ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூபு, இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸு எல்லா இடங்களையும் இட்டு நிரப்பிட்டிருக்காங்க சீமான் சீமான் சீமான்னு. தமிழ்நாட்டோடைய இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கிற ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சீமான் அவர்கள் தான். இந்தியாவிலேயே அதிகமான ஒரு சம்பளம் வாங்குகின்ற விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி ஒரு வாரத்துக்குள்ளேயே அவருடைய பேச்சு வந்து அடங்கிடுச்சு. ஆனா தொடர்ச்சியாக ஒரு பேசு பொருளாக இருக்கிற ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளிலே வந்து இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் தான். அது நிறைய உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க ஏற்கலையோ ஏற்கலையோ, ஆனா சீமான் வந்து ஒரு பேசு பொருளாவே இருக்கிறார் இன்னைக்கு ஊடகங்கள்ல. ஒரு காலத்துல வந்து சீமான் அவருடைய செய்தியை வந்து காட்ட தயங்கிய ஊடகங்கள் இன்னைக்கு தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து அதை காமிச்சிட்டு வராங்க. நாம் தமிழர் கட்சியினர் வந்து திமுகவில் 3000 பேர் முதல்ல இணைஞ்சாங்களா அப்படின்னு குறித்த நம்ம பார்த்துருவோம். பொதுவா வந்து அண்ணா அறிவாலயத்துல வந்து ஒரு 1000 பேர் தான் வந்து உட்கார முடியும்னு சொல்லப்படுது. அந்த 1000 பேர்ல பல்வேறுபட்ட கட்சியில் இருந்து விலகியவர்கள் வந்து ஒன்றாக திரண்டு வந்து இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர் தலைமையில வந்து திமுக இணைஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம கேட்கிற கேள்வி என்னடான்னா, அந்த 1000 பேர்ல வந்து நாம் தமிழ் கட்சிக்காரங்க எத்தனை பேர், அதுல முக்கிய பொறுப்பு வகிச்சவங்க யார் யாரு, அவங்க எத்தனை பேர் நாம் தமிழ் கட்சியில இருந்து வெளியே வந்திருக்காங்க, எந்தெந்த ஊர்ல வந்திருக்காங்கன்னு இவங்களா வந்து ஆதாரத்தை தர முடியுமா? ஆனா ஊடகங்கள் பாத்தீங்கன்னா 3000 பேருக்கு மேல வந்து நாம் தமிழ் கட்சி விலகி திமுக இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஒருவேளை நாம் தமிழ் கட்சி 3000 பேர் விலகி திமுக இணைஞ்சதாக இருக்கட்டும். ஒரு நாட்டுடைய முதலமைச்சருக்கு வந்து இன்னொரு கட்சியிலிருந்து விலகி வர்றவங்கள தன்னுடைய கட்சியில சேர்க்கறது தான் வேலையா? அதுதான் ஒரு முதல்வருடைய பணியா? அந்த பணி செய்யறது தான் வந்து மக்கள் அவரை தேர்வு பண்ணி அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்களா?
இதெல்லாம் ஒரு பொழப்பா? நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இந்த கேள்விதான். இதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஊடகங்களும் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுக இணையறாங்க. திமுகவுடைய நாம் தமிழர் கட்சியுடைய கூடாரம் காலியாயிருக்கு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்களை பரப்பிட்டு வராங்க. ஒருவேளை நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இன்னைக்கு திமுக இணைஞ்சு இருக்கிறாங்கல்ல, ஒரு 50 பேரோ ஒரு 10 பேரோ 20 பேரோ இல்ல 100 பேரோ இணைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 பேரும் யாருன்னு நம்ம பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி தான் அடையாளப்படுத்துது. நீ தான் வந்து மண்டல பொறுப்பாளர், நீ தான் மாவட்ட செயலாளர் அடையாளப்படுத்துது. அவன் பொறுப்பு வாங்கின உடனே மண குவாரிகள்ல வந்து பணம் வாங்குறது, கட்சி வந்து தடை செய்யப்பட்ட சில வேலைகள்ல வந்து ஈடுபடுறது, கட்சி வந்து வெளிநாடுகளுக்கு வந்து செலவு பண்ணி அனுப்பி வைக்கும். அங்க போன பிறகு கட்சிக்கு வந்து நிதியா கொடுத்தது வந்து தன்னுடைய பணம் சொல்லி எடுத்துக்கிறது. இந்த மாதிரி வேலைகள்ல யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்கள வந்து கட்சி வந்து என்ன பண்ணுறதா தூக்கி ஓரமா வந்து ஒதுக்கி வைக்குது. அவர்கள் தான் காலப்போக்கில் விரக்தி அடைஞ்சு இப்ப போயிட்டு மற்ற கட்சிகளை போய் இணையிறது. அதுல குறிப்பா வந்து திமுக போய் இணையிறது. அப்ப இவங்களை வந்து கட்சி ஏற்கனவே நடவடிக்கை எடுத்து ஒதுக்கி வச்சிருக்குது. அவங்க தான் மற்ற கட்சியில போய் இணையறாங்க. அதைத்தான் இந்த ஊடகங்கள் எல்லாமே பெருசுபடுத்தி ஊடகங்கள் வந்து நாம் கட்சி கூடாரமே காலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இன்னொரு விஷயம் நம்ம என்ன பேச இருக்கிறோம்னா, இந்த கார்த்திக் மனோகரன், அதாவது தேசிய தலைவரோட பிரபாகருடைய அண்ணன் மகன் வந்து இவர் வந்து கார்த்திக் மனோகரன். இவர் வந்து நான் ஏற்கனவே வீடியோடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்ப சீமானுக்கு எதிராக இந்த மாதிரி வந்து இவர் வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. ஈழ போராட்டம் வந்து நடந்த காலகட்டங்கள்ல அந்த ஈழ போராட்டத்துக்கு ஆதரவாக நின்ன சீமானுக்கு எதிராக இந்த கார்த்திக் மனோகர் இன்னைக்கு பேச வேண்டிய தேவை என்ன? அது யாருக்கு பலனளிக்கும்? அது உறுதியாக வந்து திமுக போன்ற கட்சிகளுக்கோ இல்ல அதிமுக போன்ற கட்சிகளுக்கோ இன்னும் பிஜேபி கூடன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஆதரவாக தான் முடியும். ஆனா அன்னைக்கு ஈழ போராட்டத்துக்கு அரணாக நின்ன சீமானுக்கு வந்து ஒரு பாதகத்தை உண்டாக்கும். சரி, ஒருவேளை இந்த கார்த்திக் மனோகர் வந்து சீமான் மீது வைக்கின்ற அந்த கேள்வி வந்து அவர் தரப்பிலிருந்து பார்த்தா அது நியாயமா கூட இருக்கட்டும். கார்த்திக் மனோகர் வந்து அவருடைய பின்புலத்தை நம்ம பார்க்கணும். கார்த்திக் மனோகர் வந்து ஈழ போராட்டம் நடந்த காலகட்டங்கள்ல ஈழ போராட்டத்தையே வந்து ஆதரவளிக்காமல் அதை விமர்சனம் செய்தவன் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்படுது. அது ஈழத்துல வந்து புலிகள் வந்து போராடி செத்து மடிஞ்ச போது அந்த போராட்டத்தையே வந்து அவர் வந்து ஏற்கல, அந்த போராட்டத்தையே வந்து அவர் வந்து விமர்சனம் செஞ்சவரு அப்படின்னு சொல்லி கார்த்திக் மனோகர் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த கார்த்திக் மனோகர் தான் இன்னைக்கு வந்து சீமானுக்கு எதிராக இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாப்ல. அந்த மாதிரி சீமான் மீது குற்றச்சாட்டு வைக்கும் போது அது யாருக்கு சாதகமாக முடியும்? அன்னைக்கு ஈழ போராட்டத்துக்கு யாரெல்லாம் பாதகமாக எதிராக நின்றார்களோ அவங்களுக்கு தானே ஆதரவாக நிற்கும். அது அதைத்தான் ஊடகத்தார் வந்து தொடர்ச்சியாக கேள்வி வைக்கும் போது அவர் அது பதிலளிச்சுட்டே வராரு. ஆனா ஒரு கட்டத்துல அந்த பெண் நிருபர்கிட்ட மட்டும் சொல்றாரு, அவன் ஒரு பிக்காளி பைய விடுங்க, அந்த ஒரு கதையா பேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போறாப்ல. ஆனா ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஒரு அறமே இல்லாம சீமான் வந்து கெட்ட வாரத்துல இருந்து பேசிட்டாப்ல, அதனாலதான் பீப் சவுண்ட் போட்டு நாங்க இந்த செய்தியை நாங்க வந்து வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஊடகங்களும் இதை வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. ஊடகத்துடைய தர்மமா, ஊடக தர்மமா? அந்த வீடியோவும் இணைக்கிறேன் பாருங்க. அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பிரபாகரனோட இருந்த புகைப்படம் வந்து ஒரு பிக்காளி போய் அவனை போய் பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பிரபாகரனோட இருந்த புகைப்படம் வந்து ஒரு அவனை போய் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து அந்த எடிட் செய்யப்பட்ட அந்த போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோடைய ஹார்ட் டிஸ்கை நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றாப்ல. கட்சி தொடங்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து சீமானோடு இருந்தவர் இவர் தான். இவர் வந்து அந்த ஹார்ட் டிஸ்கை வாங்கி இந்த மாதிரி எடிட் செய்யப்பட்ட போட்டோவை பரப்புறதுக்கு இவர் தான் காரணம்னா அந்த மாமா வேலையை செய்தது வந்து ராஜீவ்காந்தின்றது தான், ராஜீவ்காந்தி தான் அப்படிங்கிறத ராஜீவ்காந்தி ஒத்துக்கிறாப்லையா? இத்தனை ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சியில் பயணிச்ச அந்த ராஜீவ்காந்தி ஏன் இந்த உண்மையை சொல்லல? நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். அப்ப சீமானுக்கு எல்லா விதமான மாமா வேலைகளையும் செஞ்சுட்டு நான் சீமானால எந்த பலனும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு திமுகவில் போய் சேர்ந்துக்கிட்டு அந்த ஹார்ட் டிஸ்கை நான் தான் வாங்கி கொடுத்தேன், நான் தான் அவருக்கு மாமா வேலை பண்ணேன், நான் தான் அவருக்கு வந்து எல்லா இழுபடி வேலையும் செஞ்சு அவரை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காப்ல. அப்படித்தானே எடுத்துக்க முடியும். என்னென்ன அவதூறுகள் பரப்ப முடியுமோ ஒட்டுமொத்த அவதூறையும் எல்லா பக்கங்களில் இருந்தும்
இந்த திராவிட கூட்டங்கள் வந்து சீமான் மீது தொடர்ச்சியாக பரப்பிட்டு வராங்க. அண்ணன் வந்து இன்னைக்கு பேசும்போது 2 விஷயத்தை வந்து தவிர்த்திருக்கணும். ஒண்ணு, பேரறிஞர் எச் ராஜா அப்படிங்கிற வார்த்தையை வந்து தவிர்த்திருக்கணும். அதே போல வந்து பாண்டேவுக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மூளை முடுக்கும் தெரியும், எல்லா அரசியல் நுணுக்கங்களும் தெரியும் அப்படின்னு சொன்னதை வந்து சகிக்க முடியல நம்மளால. அதை வந்து அண்ணன் கவனமாக அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி. இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான், இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட 10 மடங்கு 20 மடங்கு அறிவாளி, ரங்கராஜ் பாண்டே. அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெற்குது வடக்குது, எத்தனை ஆறு இருக்கு, ஏரி இருக்கு, குளம் இருக்கு, எத்தனை சமூகம் இருக்கு, எதுவும் தெரியாது. ஆனா பாண்டேக்கு தெரியும். தெற்கு வடக்குல முக்கு முடு கூட தெரியும். நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு வேலை செய்ய பார்ப்போம். அந்த ராபின் சிங் சர்மாவுக்கு பதிலாக எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, ஹரிகர ராஜ சர்மா, ஐயா எச் ராஜா. அவர் பேர் அறிஞர், அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், பாண்டேக்கும் தெரியும். அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு. அது வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. எச் ராஜாலாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அறிவுஜீவியாக நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்றதுலாம் வந்து உண்மையிலேயே வேடிக்கையாக தான் இருக்குது. அது வருங்காலங்களில் வந்து பாண்டே மாதிரி ஆட்களை, எச் ராஜா மாதிரி ஆட்களை, அண்ணாமலை மாதிரி ஆட்களை அண்ணன் வந்து புகழ்ந்து பேசுறத கவனத்தோடு அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்துன்றத இந்த வீடியோ மூலியமா தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.